உலகம் முழுவதும் பறந்து விரிந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் சொந்தங்களுக்கு இது உங்களுடைய ஜோதிட ஆசான் யூடியூப் சேனல் வழியாக உங்களை வரவேற்பதிலும் சந்திப்பதிலும் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேங்க. இந்த வீடியோ பற்றி நாம் பார்க்க இருப்பது வரக்கூடிய அடுத்த மாதத்துடைய ராசி பலன்கள். ஆகஸ்ட் மாத ராசி பலன்கள் எப்படிப்பட்ட பலன்கள் அள்ளித்தர இருக்கிறார். கிரக நிலையெல்லாம் கணித்து பார்த்தேமானால் நமக்கு 12 வீடுகளில் 3வது வீடாகவும் புதனே ராசி அதிபதியாக கொண்ட அன்பார்ந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு ஆகஸ்ட் மாதத்தினுடைய ராசி பலன்கள் பார்க்க இருக்கிறேங்க. நம்முடைய சேனலுக்கு நீங்கள் புதிய நபராக இருந்தால் கீழே தெரிகிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட வர பெல் எடுத்துனா ஆள் கொடுத்துங்க. நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வருங்க. ஜோதிடம் சம்பந்தப்பட்ட கேள்விகளுக்கு நம்முடைய கமெண்ட் பாக்ஸில் தெரியுங்க. இப்போ இந்த அதாவது மிதுன ராசி அன்பர்களை பார்க்குறோம். மிதுன ராசிக்காரர்களுக்கு கிரகநிலை கணக்கிட்டு பார்த்தேமானால் ராகு இந்த மாதம் முழுவதும் 10ஆம் வீட்டில் இருப்பதால் வேலையில் வெற்றி தர இருக்கிறார். ராகு என்பது கொடுக்க கிரகங்க. ராகு போல் கொடுப்பாரில்லை, கேது போல் கெடுப்பார்கள் என்றான். உங்கள் புத்திசாலித்தனம் மற்றும் பிற திறன்களை பயன்படுத்தி வெவ்வேறு பணிகளை நீங்கள் செய்ய முடியுங்க. மற்றவர்களுக்கு சவாலாக தோன்றும் மற்றும் பணியிடத்தில் நண்பகத்தன்மை ஏற்படுத்தும் பணிகளை நீங்கள் எளிதாக செய்ய முடியுங்க. 7வது வீட்டின் அதிபதியான குரு 12ஆம் வீட்டில் இருப்பதால் கூடுதல் ஆதாரங்களால் வியாபார பலன்கள் உண்டாக இருக்குதுங்க. ஏனென்றால் உங்கள் வீட்டின் 7வது வீடு, 7ஆம் வீடு என்பது அதிபதி, தனுசு ராசிக்கு அதிபதி என்று சொல்லக்கூடிய குரு பகவான் மே மாதம் 1ஆம் தேதிக்கு பிறகு உங்கள் ராசினாலேயே உங்களுடைய 12ஆம் இடத்துல இருக்கிறார். 12ஆம் இடம் என்பது விரைய குருவாக வலம் வருகிறார். செலவுகள் கட்டுக்குள் அடங்காமல் போகலாம், செலவுகள் கட்டுக்குள் அடங்காமல் இருக்குதுங்க. இது இதெல்லாம் மட்டும் பார்க்கும்போது உங்களுடைய குடும்பம் சார்ந்து பார்க்கும்போது பிரச்சனை இருக்குதுங்க. அடுத்தது இந்த 12ஆம் இடத்துல குரு இருக்கிறதால வியாபார பலன்கள் சரியான விதமான முன்னேற்றத்தையும் அனுபவிக்க இருக்குங்க. ஆனால் எந்த விதமான தகராறையும் தவிர்க்கவும் பிரச்சனைகள் எழும். ஒருவர் வணிக கூட்டமைகளை முழுமையாக கவனித்துக் கொள்ள வேண்டும் மற்றும் கூட்டாளியின் வாக்குவாதம் மற்றும் சண்டைகளை தவிர்க்க வேண்டும் என 12ஆம் இடத்தில் இருக்கும்போது அவ்வப்போதும் பிரச்சனைகள் வந்து போயிருக்குங்க. 5ஆம் வீட்டின் அதிபதியான சுக்கிர பகவான் புதனுடன் சேர்ந்து அவன் 3ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்வதால் இதன் மூலம் கல்வித்துறையில் தகுந்த முடிவுகள் கிடைக்க இருக்குதுங்க. படிப்பில் குறைவு இருக்கும், ஆனால் படிப்பில் ஆர்வம் இருக்கக்கூடாது. குறைவாக படித்தாலும் நிறைவாக இருக்க போகும் இந்த காலகட்டம். நீங்கள் கடினமாக உழைக்க பிறந்தவர்கள், தெரியாத தலைப்புகளை பற்றி தெரிந்து கொள்ளும் ஆர்வமும் இருக்கக்கூடியவர்கள். இதன் மூலம் பாடங்களை சிறந்த முறையில் அறிந்து புரிந்து கொண்டு அவற்றுடன் முன்னேற துடிக்கும் ஆர்வம் கொண்டவர்கள். கல்வி மட்டுமே அதிபதியாக கொண்டு கல்வியால் முன்னேற்றம் காணக்கூடியவர்கள் புதனுடைய அதிபதி புதன ராசி என்பர்கள். கல்விக்கு நல்ல காலம் அமையும் என்றும் சூரியன் 2வது வீட்டில் அமர்ந்திருப்பதால் உங்கள் பேச்சு சற்று கடுமையாக இருக்கக்கூடுதுங்க. 2ஆம் இடம் என்பது தனவாக்கு குடும்பஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடம். 2ஆம் இடம் யாரிடமும் எதையும் வெளிப்படையாக சொல்வதை தவிர்க்கவும் அது உறவை கெடுக்க இருக்குதுங்க. குடும்ப வருமானம் உயரும். அது மட்டுமல்லாமல் குடும்பத்துடைய நிதிநிலையும் உயர இருக்குதுங்க. 5ஆம் இடம் பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி வீட்டின் அதிபதியான சுக்கிர பகவான் புதனுடன் 3வது வீட்டில் அமர்ந்து சஞ்சாரம் செய்வதால் ஜாதகர்கள் தங்களுடைய அன்பிற்கு நிறைய பங்களிப்பு கூடிய கிரகம். உங்களுடைய பங்களிப்பு முழுமையாக இருக்க போதுங்க. உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் உங்கள் அன்புக்குரியவரை மகிழ்ச்சியடை செய்யும் மற்றும் அவருடைய முகத்தில் புன்னகையை வரவேற்க விஷயங்களை செய்வதில் இருக்கும் ஆர்வம் உங்களுக்கு இருந்த பிரச்சனை வெளிப்பட இருக்குங்க. இன்பத்திலும் துன்பத்திலும் ஒருவருக்கு ஒருவர் ஆதரவாக இருக்க போகிறீங்க. உங்களுடைய கணவன் மனைக்குள் ஒரு சின்ன சற்றரவு இருக்குதுங்க. உங்கள் நண்பர்களுக்கு உங்கள் காதலியை அறிமுகப்படுத்த முடியும். உங்கள் துணையுடன் நல்ல ஒரு ஒருங்கிணைப்பு இருக்குதுங்க. அது உறவுக்கு ஏற்றதாக இருக்குது. மாதத்தின் தொடக்கத்தில் செவ்வாய் 12ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்வதால் 7ஆம் வீட்டில் மொத்த பார்வை இருப்பதால் மாதம் உங்களுக்கு ஏற்றத்தாழ்வுகள் நிறந்ததாக இருக்கும். இதனால் திருமண வாழ்வில் ஏற்றத்தாழ்வுகள் ஏற்பட இருக்குதுங்க. ஈகோ மோதல்கள் காரணமாக உங்கள் மனைவியுடன் மோதல்கள் ஏற்பட வாய்ப்பு உள்ளன. காதல் செய்பவர்களும் ஈகோ பிரச்சனை இருக்குங்க. உறவியல் பிரச்சனைகள் வரக்கூட இருக்கு என்பதால் இந்த சூழ்நிலைகள் தவிர்க்க முயற்சி செய்யுங்க. சனியுடைய பார்வை 9ஆம் வீட்டில் அமர்ந்து சஞ்சாரம் செய்கிறார். மாத தொடக்கத்தில் 11ஆம் வீட்டை பார்க்கிறார். சனியுடைய பார்வை 9லிருந்து 11ஆம் வீட்டை பார்க்கிறார். மாதத்தின் பிற்பாதையில் சூரியனுடைய 2ஆம் வீட்டில் நேரிடும். 2ஆம் வீட்டில் இருப்பதால் நிதிநிலை சீராக இருக்க போகுதுங்க. பணப்பற்றாக்குறையும் சந்திக்க நேரிடும். மாதத்தின் தொடக்கத்தில் குரு மற்றும் செவ்வாயுடைய 12ஆம் வீட்டில் இருப்பதால் செலவுகளை தொடர்ந்து செய்யவும். அப்போ வீட்டு செயல்பாடுகளுக்கு செலவுகள் ஏற்படும். ஜாதகர்கள் வழிபாடு
மத பணிகள் மற்றும் சொத்துக்களை வாங்குவதற்கும் விற்பதற்கும் நல்ல பணம் செலவழிக்க வேண்டிய வேலை சொல்லுவோம். இப்போ நீங்கள் சொத்து வாங்கிறது புரியுங்களா, இதெல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் ஒத்து வரக்கூடியது. அப்புறம் ராசி அதிபதியான புதன் சுக்கிரனுடன் சேர்ந்து 3வது வீட்டில் அமர்ந்து சிறப்பாக அமைய இருக்குதுங்க. ஆனால் செவ்வாய் அதன் மீது முழு பார்வை பெற்ற உங்களுடைய உடல் நலத்திற்கு தொல்லைகள் உண்டாக இருக்குதுங்க. அப்போ இந்த மிதுன ராசியை பொறுத்தவரையில் அதில் வரக்கூடிய 3 நட்சத்திரக்காரர்கள் இப்போ உங்களுடைய புத்திர பாக்கியத்தை பொறுத்தவரை வெகு நாட்களாக புத்திர பாக்கியத்தை காத்து கொண்டிருப்போம், குழந்தை பாக்கியத்தை காத்து கொண்டிருப்பவர்கள் இந்த காலகட்டம் உங்களுக்கு புத்திர பாக்கியத்துக்கு கிடைக்கப்பெற்ற மன மகிழ்ச்சி அடைய போகிறீங்க. அது மட்டும் இல்லாமல் கல்வியில் மேற்படிப்புக்காக வெளிநாடு சென்று படிக்க அயல்நாடு சென்று படிக்க ஒரு காலகட்டம் அமைய இருக்குதுங்க. இப்போ மிதுன ராசியில் முதலாவது நட்சத்திரம் பார்க்குறோம். முதலாவது நட்சத்திரம் மிருகசீரிஷ நட்சத்திரம். தங்கள் தேவைகளை தாங்களே அதாவது எடுத்துக்கொள்ளக்கூடியவர்கள் மிதுனராசி அன்பர்கள். நிதிநிலை பற்றாக்குறை ஏற்படும், பொருளாதார சூழ்நிலை தாக்குப்பிடிக்க உள்ளாகும், கடன் வாங்கி குடும்பத்தை இயக்க நேரிடுங்க. ஆகஸ்டினுடைய முதல் பாகதியும் ஆடியினுடைய இறுதி பாகதியும் பயணம் செய்யக்கூடிய இந்த காலகட்டம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணுங்க. ஆகஸ்டும் ஆடியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்குது. இப்போ அதன் மீது முழு பார்வை பெற்று உங்கள் உடல் நலத்தில் தொல்லைகள் உண்டாக இருக்குதுங்க. அப்போ மிதுன ராசியில் புனர்பூசம் நட்சத்திரக்காரர்கள் எதையும் முன் யோசனை இல்லாமல் முன் யோசிக்க முடியாமல் இந்த காலகட்டம் உங்களுக்கு பிரச்சனை இருக்குதுங்க. கொஞ்சம் எதையுமே யோசித்து தெளிவாக முடிவு பண்ணுங்க. அவசரப்பட வேண்டாம். குடும்ப தேவைகளை பூர்த்தி செய்வதில் சற்று தாமதம் ஏற்படும், செலவு குறிக்க நேரிடும். அயல்நாட்டார் உங்களுக்கு வெளிநாடு தொடர்பாக வெளிநாடு சென்று வேலை பார்க்கவும் ஒரு முன்னேற்றமான பாதை இருக்குதுங்க. இது நாள் வரை இருந்த குடும்பத்தில் தொய்வுகள் அகலும், குடும்பத்தில் கலகலப்பான சூழ்நிலை உருவாக்கும், பிள்ளைகளால் மகிழ்ச்சி உண்டாக இருக்குதுங்க. மிதுன ராசியில் அடுத்த வருட நட்சத்திரம் கடைசி நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரம். இது திருவாதிரை நட்சத்திரம் 2வது நட்சத்திரம். இந்த திருவாதிரையை பொறுத்த வரைக்கும் திருப்பங்கள் நிறைந்த நட்சத்திரமாக இருக்குதுங்க. இந்த வாழ்க்கையில் திருமணம் சார்ந்து காதல் திருமணம் சார்ந்து காத்திருப்பவர்களுக்கு இந்த காலகட்டம் மிக அற்புதமாகவும் இருக்குதுங்க. பல போட்டிகளையும் பல பிரச்சனை சமாளித்து திருமண வாழ்வில் முன்னே அடியெடுத்து வைக்கக்கூடிய மிதுனராசியில் பிறந்த திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் எல்லா விதத்திலும் இந்த காலகட்டம் உங்களுக்கு நன்மை பயக்கும் விதமாக இருக்குதுங்க. 12ஆம் வீட்டில் விரைகுறி இருப்பதால் அதிக செலவு ஏற்படும். வண்டி வாகனத்தில் செல்லும்போது பார்த்து சற்று கவனமாக இருப்பது நல்லது. உற்றார் உடன் உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைவார்கள். வெகு நாட்களாக இருந்த பிரச்சனைகள் ஒரு முடிவுக்கு வர இருக்குதுங்க. நேயர்களே, இதுவரைக்கும் 3 நட்சத்திரக்காரர்களும் மிதுனராசி அன்பர்களும் வீடியோ கேட்டது ரொம்ப நன்றிங்க. அடுத்தது நல்லதொரு வீடியோ பற்றி சந்திக்கும் மாதிரி உங்கள் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க. நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரத்தை பொறுத்த வரைக்கும் ஸ்ரீ விஷ்ணு முருகப்பெருமானை வழிபட்டு வாருங்கள். எல்லா வகையிலும் ஒரு சுபட்சமாக இருக்கக்கூடிய காலகட்டங்க. நேயர்களே, தொடர்ந்து இணைந்தீர்கள் நம்முடைய சேனலுக்கு. நீங்கள் புதிய நபராக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஜோதிட சம்பந்தப்பட்ட ஏதாவது கேள்வி இருந்தால் பார்த்து கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. அதாவது உங்களுடைய கேள்விகளுக்கு உடனே பதில் கொடுக்கப்படும். இது நாள் வரைக்கும் இல்லாத தொய்வுக்கு இந்த காலகட்டம் உங்களுக்கு முடிவு இருக்குதுங்க. 12ஆம் இடத்துல குருவுடைய பார்வை மட்டும் மைண்டில் வச்சிங்க. இது ஆகஸ்டுமா ஆடியுமா அப்படிங்கிறார். ஓகேங்களா? நன்றி, வணக்கங்க.